அண்ணன் செல்லூர் ராஜு அவர்கள். அப்போ என்ன தெரியுமா பதில் சொன்னாரு? உதயநிதி எவ்வளவு கோவமா பேசிட்டாரு, யார் அந்த சாமியாருக்கு சப்போர்ட் பண்ணி அந்த சாமியாருக்கு அவ்வளவு கோவம் வர மாதிரி பேசிட்டாரு அப்படின்னாரு. நான் திருப்பி கேட்டேன், சரி அதெல்லாம் விடுங்க, சனாதானத்தை பத்தி நீங்க என்ன சொல்ல போறீங்க சொல்லுங்க. அண்ணா பேர்ல கட்சி வச்சிருக்கீங்க, அண்ணாவுடைய உருவத்தை உங்க கொடியில் வச்சிருக்கீங்க, இதற்கு பதில் சொல்லுங்க அப்படின்னா இன்னைக்கு தான் வாயை திறந்திருக்கிறார். என்ன தெரியுமா சொல்லியிருக்கிறாரு? சனாதானத்தை ஒழிச்சு பல வருஷம் ஆச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு. நானாவது சனாதானத்தை ஒழிக்கணும்னு சொன்னேன், ஆனா சனாதானத்தை ஏற்கனவே ஒழிச்சிட்டேன்னு அண்ணன் செல்லூர் ராஜு அவர்கள் இப்ப சொல்லியிருக்கிறார். நான் இப்போ உங்களுக்கு ஒரு சவால் வர்றேன், இதை தைரியமா உங்களுடைய ஓனர்ஸ் திரு அமித்ஷா அவர்களிடம் திரு மோடி நரேந்திர மோடி அவர்களும் உங்களால இதை தைரியமா சொல்ல முடியுமா? என்ன சனாதனத்தை ஒழிக்கிறதுக்கு அழைப்பு விடுத்த எனக்கே 10 கோடினா, என் தலைக்கே 10 கோடினா அண்ணன் செல்லூர் ராஜாவோட தலைக்கு எவ்வளவு இருக்கும்? அது மட்டும் இல்ல, இன்னைக்கு அண்ணன் செல்லூர் ராஜா அவர் பேசியிருக்கிறாரு, உதயநிதிக்கு எதுவுமே தெரியாது, என்ன தெரிய போகுது நடிகருக்கு அப்படின்னு. அண்ணன் திரு செல்லூர் ராஜா அவர்களே, உங்களுடைய மறைந்த தலைவர் திரு எம்ஜிஆர் எங்கேருந்து வந்தாரு? உங்களுடைய மறைந்த தலைவர் அந்த அம்மா ஜெயலலிதா அம்மையார் எங்கேருந்து வந்தாங்க? எனவே நான் ஏற்கனவே பல முறை சொல்லிட்டேன், ஏற்கனவே கலைஞருடைய தலைக்கு இதே மாதிரி வேலை பேசுனாங்க. கலைஞருடைய கருத்தை சொல்லும் போது ஒரு சாமியார் இதே மாதிரி சொன்னார், கலைஞருடைய தலை சீவி எடுத்துட்டு வந்தா 1 கோடி ரூபாய் பரிசு அப்படின்னாரு. கலைஞர் சிரிச்சுக்கிட்டு அதுக்கு பதில் சொன்னாரு. என்ன சொன்னாரு? என் தலையை நான் சீவியே பல வருஷம் ஆச்சு, என் தலையை சீவறதுக்கு யார் இந்த சாமியார்னு கேட்டார். அதே மாதிரி பதில் தான் நானும் சொன்னேன், என் தலையை சீவறதுக்கு எதுக்கு 10 கோடி, 10 ரூபாய் சீப்பு கொடுத்தா நானே சீவி விட்டு கொடுத்துட்டு போயிடுவேன் அப்படி.